இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கின்றேன், கலங்காத மகளே மகனே அப்படின்னு சொல்லிட்டுருக்காருங்க. இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்ட அழகான வாக்கு தத்தம் இது. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். இன்றைய நாளில் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு தான் நம்ம எடுத்தோன்னே கேட்போம். அம்மாவே இல்லையே, யாரை பார்த்தாலும் சரி, சௌக்கியமாங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அப்படி தான் நம்ம தொடங்குவோம். இன்றைய நாளில் இல்லை பிரதர், நாங்கள் அப்படிலாம் பேசவே மாட்டோம், அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டோம், யார் எதிர்க்க வந்தாலும் சரி, பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை சின்னவங்களாகட்டும், நாங்கள் மதிக்கவே மாட்டோம், நாங்கள் எப்படி இருக்குன்னு கேட்க போகிறோம். இன்றைய சூழல் அது மாதிரி தான் இருக்குல்ல. பெரியவங்களை பார்த்தா மதிக்கிறது இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறது இல்லைல்லோ, கண்டும் காணாமல் கடந்து போயிட்டுருக்கோம்ல. அப்படிலாம் இல்லாமல் யாரை பார்த்தாலும் சரி, எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஸோ இன்றைய நாளில் நம்ம செய்கின்ற தொழிலாக இருக்கட்டுமே, நம்ம தொழிலில் நம்ம ஓஹோன்னு வந்துட்டுருப்போம். திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புறமா பிடிச்ச ஒரு சில பேர்லாம், என்னடா இவன், நம்மளும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளும் இந்த தொழில் தான் செஞ்சிட்ருக்கோம், நம்ம மேலே வரவே முடியல, ஆனால் இவன் எப்படி மேலே வந்துட்டுருக்கான், இவன் எப்படியாச்சும் கீழே தள்ளி விடணும்னு சொல்லி சில பல திட்டங்கள் போடுவாங்களே. அது வேலை செய்கிற எடுத்த இடமா இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்க ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டுமே, ஒருத்தன் ஒவ்வொன்று மேலே கஷ்டப்பட்டு முன்னேறி வரும்போது தான் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பண்ணுவாங்கள்ல. இவெல்லாம் உருப்படவே கூடாது, இவெல்லாம் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு மேலே வந்து நம்ம நின்றா கூட வாழ்த்துக்கள் சொல்கிறது கூட வாய் வராதுல்ல. கஷ்டப்படும் போதெல்லாம் அவனுக்கு தேவைதான் இது அப்படின்னு சொல்லி பேசுகிற வாய், இவன் ஜெயிச்சதுக்கப்புறம் சூப்பரா உன்னோட கஷ்டத்துக்கான பலன் கிடச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? ஏதோ ஒரு சில பேர் சொல்லலாம், பரவாயில்ல அவன் கஷ்டப்பட்டான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். கலங்காதீங்க, மனம் உடஞ்சி போகாதீங்க. அன்பானவர்களே, முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணுங்கள். ஜெபிக்கின்ற அந்த வேலையில் முட்டி போட்டு ஆண்டவரை ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாய் கண்டிப்பாக நமக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணுவார். இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயம் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரே குழந்தை தான் அவங்களுக்கு, பையன். குழந்தைலேருந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி அந்த குழந்தையும் நல்லா ஹோன்னு வளர்ந்து ஒரு கட்டத்தில் நல்ல மிகப்பெரிய இடத்துக்கு போயிட்டான். ஸோ ஒர்க் பார்த்திங்கன்னா ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறான், நல்ல சேலரி தான். லவ் பண்ணிட்டான், வீட்டுக்கு சொல்ல ஃபோன் மட்டும் பண்ணுறான், அப்பா நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டான். அப்பா அம்மாவை இன்வைட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மாவை விட்டு விலக ஆரம்பித்தான். டோட்டலாகவே அப்பா அம்மா விலகி போயிட்டான். பாசம் அப்படின்றதே இல்லை. ஸோ அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டார். என் கூட தான் ஒர்க் பண்ணுறாரு அவர். தனிமையில் பேசும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். என்னப்பா எப்படிப்பா இருக்கா பையன் அப்படின்னு கேட்கும்போது, என்னப்பா சொல்கிறது, அவனை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையும் இல்லை. அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பான்னு சுற்றிட்டு இருந்த பையன், அம்மான்னு சுற்றிட்டு இருந்த பையன், திடீர்னு இப்படி அவனுக்குள்ள ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டு ரொம்பவே மனசு உடஞ்சி பேசின தருணம். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அம்மா பேர் பார்த்திங்கன்னா மல்லிகா. ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ் கண்டிஷன் தான். ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பேக் நினைக்கிறேங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அவரும் அம்மாவும் பைக்கில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆகிடுச்சு. ஸோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பிளேட் வச்சுருக்காங்களாம். ரொம்பவே முடியல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் சாப்பிட்றது இல்லை. அம்மா ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஆனால் பையன் ஃபோன் பண்ணி எப்படி இருக்குது எது இருக்குன்னு கேட்க மாட்டான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தந்தையோட கண்ணீர் ரொம்பவே வேதனையாக இருந்தது தான் சொல்லணுங்க. ஏன் இதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கோம் அப்படின்னா அவங்க தான், ஆமாம் இல்லையோ. ஸோ ஒரு குழந்தைய சின்ன வயசுலேருந்து வளர்த்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நம்மளை பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஏன்னா பையன் கைவிட்ட மாட்டான், பொண்ணு கைவிட மாட்டான், நம்மளை பார்த்துப்பான்னு ஒரு நினைப்பு இருக்கும்ல. ஸோ திடீர்னு இப்படி மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மல்லிகா அம்மாக்காகவும் மணி அவரோடக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அந்த பையன் மனம் மாறி திருந்தி அம்மா அப்பாவுக்கு
கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற அளவுக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க, எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உன் முன் வந்து எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உன் பாதத்தில் வைக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் யுத்தம் செய்து எங்களுக்கு வெற்றியை தருவதாக அளித்திருக்கும் வாக்கு தத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. உம்மை முழுமையாக நம்பி நீர் எனக்காக கிரியை செய்வீர் என்பதை அறிந்து விசுவாசத்தில் அமைதியாக தரிசிக்க உதவி செய்வீராக. எவ்விதத்திலும் இக்கட்டான நேரத்திலும் சரி, பயமும் மற்றத்தில் தந்திரமும் என்னை பயப்பட விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும்னு ஜெபிக்கிறேன். சப்பா, எங்களை கீழே தள்ளிவிடணும்னு நினைக்கிற ஒரு சில பேர் முன்னாடி நாங்கள் மேலே வர வேண்டும் என்று கேட்குறோம். ஆண்டவரே, முழங்காலில் நின்று யுத்தம் பண்ணி உம்மிடம் ஜெபித்து எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை பார்த்துக்கோங்கப்பா. வேதாகமத்தில் நீர் உம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுவது போல இப்பொழுது எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று விசுவசிக்கின்றனப்பா. ஆண்டவரே, எங்கள் எதிரிகளை தோற்கடிக்கவும் நொறுங்கி போயிருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்புவீர் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்கள் வாழ்வில் விளங்கும்படி செய்து அதை சீர்படுத்துவீர் என்று நம்புகிறேன். இயேசப்பா, இயேசுவே உம்மை நம்பியிருக்கின்றேன். எங்களை காத்துக்கொள்வீராக ராஜா. எங்கள் வாழ்க்கைக்கு ஒளியாக இருப்பேன் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலை வச்சிருக்கின்ற எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பு வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலை ஏறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.